வணக்கம். உப்பு உப்பு என்பது நாம் அன்றாடம் உணவில் சுவைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு பொருளாகும். உப்பு இந்த சொல்லாடலானது தமிழில் எவ்வாறு பிறந்தது என்று எண்ணும் பொழுது மிகுந்த வியப்பை உண்டு பண்ணுகிறது. உப்பு இந்த சொற்பிறப்பியலை தமிழ் ஆய்வாளர்கள் பலவாறாக ஆராய்ந்திருக்கின்றார்கள். பொதுவாக நெல் என்றதும் நம்முடைய நினைவில் முதலில் வருவது வயலும் சார்ந்த மருத நிலம். நெல் உண்டு பண்ணுதலை நாம் உழவு என்று கூறுகின்றோம். அதே போன்று நெய்தல் நிலத்தில் உப்பு விளைவித்தலையும் நாம் உழவு என்று கூறுகின்றோம். இதற்கு வான் வேண்டா உழவு என்று பெயர், அதாவது மழை வேண்டாத ஒரு உழவு என்று இதற்கு பெயர். உப்பு அக்காலத்தில் உப்பானது கடல் நீரை கொண்டு உற்பத்தி செய்யப்பட்டது. வயல்வெளிகளைப் போன்று கடல் நீரை பாத்திகளில் தேக்கி அணைத்து வைப்பார்கள். அவ்வாறு பாத்திகளில் தேக்கி வைக்கப்பட்ட கடல் நீரானது கதிரவனின் வெப்பத்தினால் ஆவியாக மாறும்போது அதனுடைய செறிவான பகுதி உலர்ந்து உணங்கி மேலே திரண்டு வெண்மை நிறத்தில் உப்பி நிற்கும். அதைத்தான் நாம் உப்பு என்று கூறுகின்றோம். இவ்வாறு உப்பி நிறுத்தல், இதைத்தான் நாம் உப்புதல் என்று கூறுகின்றோம். உப்புதல் என்றால் தமிழில் எழுதல், பருத்தல், பொங்குதல், வீங்குதல் என பலவாறான பொருள் உண்டு. அதற்கு ஊரில் இவ்வாறான சொல்லாடல்களும் உண்டு. ஒருவரின் உடல் பருத்திருந்தாலோ எடை மிகுந்திருந்தாலோ இவ்வாறு கூறுவதுண்டு. ஏன் உப்பி போய் இருக்கின்றாய் என்று கூறுவார்கள். அதே போன்று ஒருவர் மிகுதியாக உணவு உட்கொண்டால் அவருடைய வயிறு வீக்கமாக தென்பட்டாலோ ஊதி இருந்தாலோ இவ்வாறு கூறுவார்கள். வயிறு உப்பி போய் இருக்கிறது என்று கூறுவார்கள். உப்புதல், அதிலிருந்து உப்பல் என்ற சொல்லாடலும் நமக்கு கிடைக்கின்றது. உப்பல் என்றால் ஊதி பருத்தல் என்ற பொருளும் உண்டு. அதே போன்று உப்பளம் என்ற சொல்லாடலும் நமக்கு கிடைக்கின்றது. உப்பு உவர் நிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றது. உப்பளங்கள் மிகுதியாக உவர் நிலத்தில் காணப்படுகின்றன. உவர் நிலம் என்பதை நாம் கலர் நிலம் என்ற பெயராலும் அழைத்திருக்கின்றோம். எனக்கு ஒரு நாலடியாடின் பாடல் ஒன்று நினைவுக்கு வருகின்றது. கலர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் விழுமிதா கொள்வர். இது கற்றோரை சிறப்பிக்கின்ற ஒரு பாடல். உப்பு உவர் நிலத்தில் பிறந்ததாயினும் அதை விளை நிலத்தில் பிறந்த நெல்லுக்கு இணையாக வைத்து போற்றுவார் பேணுவார் சான்றோர் என்பது இதனுடைய பொருள். உவர் நிலம், அதிலிருந்துதான் உவரி என்கின்ற சொல்லாடலும் பிறக்கின்றது. திருச்செந்தூருக்கு அருகே ஒரு ஊரின் பெயர் கூட உவரி என்பதாகும். உவர் நிலம், உவரி, இதிலிருந்துதான் நமக்கு உபரி என்கின்ற சொல்லாடலும் பிறக்கிறது. தேவைக்கு மிகுதியானதை நாம் உபரி என்று கூறுகின்றோம். எவ்வளவு ஒரு வியப்பாக இருக்கின்றது. அவ்வாறுதான் உப்புமா என்கின்ற சொல்லாடலும். நீரை நன்கு கொதிக்க வைக்கின்றோம். அவ்வாறு கொதிக்கின்ற நீரில் மாவை இடுகின்றோம். அந்த கொதி நீரில் உப்பி எழுகின்ற மா, அதனால்தான் அதற்கு உப்புமா என்ற பெயர். இதே போன்று நிறைய சொல்லாடல்கள் பிறப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். உப்பரி, உப்பரிகை, இவ்வாறு ஏராளமான சொற்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட திருக்குறளிலும் உப்பு என்கின்ற நேரடியான சொல்லாடலை காணலாம். அதற்கு முன்பு இயற்றப்பட்ட பழந்தமிழ் இலக்கியங்களில் உப்பை குறித்த ஏராளமான செய்திகள் கொட்டி கிடக்கின்றன. அவற்றில் சிலவற்றை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நெய்தல் நிலத்தில் பாத்திகளில் அணைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் நீரானது கதிரவனின் வெப்பத்தினால் நீராவியாகி எவ்வாறு உப்பி உப்பாக மாறுகிறது என்பதை நற்றிணையில் ஒரு தொடர் இவ்வாறாக விவரிக்கிறது. கடுவெயில் கொதித்த கல் விளை உப்பு. கடுவெயில் கொதித்த கல் விளை உப்பு. நான் சிறுவனாக இருந்தபோது கண்ட காட்சி ஒன்று எனக்கு நினைவுக்கு வருகிறது. தெருக்களில் உப்பு வணிகர் உப்பு விற்பார்கள். உப்புக்கு மாற்றாக அரிசியை பெற்றுக்கொண்டு செல்வார்கள். அதே போன்று ஒரு காட்சியானது அகநானூற்றிலே இருக்கின்றது. பண்ட மாற்று, உப்புக்கு நேராக அரிசியை மாற்றிக்கொள்வது. நெல்லும் உப்பும் நேரே ஊரே ஊரிற் கொள்ளீரோ. நெல்லும் உப்பும் நேரே ஊரே ஊரிற் கொள்ளீரோ. எவ்வளவு ஒரு அழகான தொடர். அதே போன்று உப்பை விளைவித்து விற்கக்கூடிய வணிகர்களான உமணர்கள்
அந்த உவர் நிலத்தில் விளைந்திருக்கின்ற உப்பை குன்று போல் குவித்து வைத்திருக்கக்கூடிய செய்தியும் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கின்றது. உவர் விளை உப்பின் குன்று போல், உவர் விளை உப்பின் குன்று போல். உப்பு உப்பி வருவதினால் அதற்கு உப்பு என்று பெயர். உப்புதல் என்றால் பருத்தல், வீங்குதல் என்ற பல பொருளும் உண்டு. அது களர் நிலம், அதாவது உப்பளமானது உவர் நிலத்தில் உண்டாக்கப்படுகிறது. உவர் நிலம், அதிலிருந்து தான் உபரி என்கின்ற சொல்லாடலும் உவரி என்கின்ற சொல்லாடலும் பிறக்கின்றது. உப்புமா, உப்பரிகை, இன்னும் ஏராளமான சொற்கள் பிறக்கின்றன. அதே போன்றுதான் பழமொழிகளும். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை, இன்னும் ஏராளமாக கூறலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ள காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.